வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். மும்பையில் இருந்து டெல்லி புறப்பட்ட விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா தடுத்தது. 17 ஆண்டுகளுக்கு பின் சிதம்பரம் வெளிப்படை. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டத்தில் 2 பலி, 22 பேர் காயம். நேபாள போராட்டத்தின் போது தப்பிய 7,700 கைதிகள் சிறை திரும்பினர். தேஜஸ் MK-1A விமான தாமதத்திற்கு காரணம் அமெரிக்கா. இனி விரிவான செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருந்து தலைநகர் டெல்லிக்கு புறப்பட்டு இண்டிகோ விமானத்தில் சுமார் 200 பேர் பயணித்தனர். விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது அந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. விமானம் கட்டுப்பாட்டு அறைக்கு இமெயில் மூலம் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டெல்லி விமான நிலையத்தில் முழு அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. அந்த விமானம் டெல்லி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை நடத்தினார்கள். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்கின்றோம். சர்வதேச நாடுகள் மற்றும் நம் வெளியுறவு அமைச்சர் நிலைப்பாட்டில் முடிவை கைவிட மாட்டோம் என்று முன்னாள் உள்துறை அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான சிதம்பரம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். மும்பையில் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி பாகிஸ்தானை சேர்ந்த லக்ஷர் இ தொய்பா தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்களில் 175 பேர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் நடந்த போது மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸை சேர்ந்த மறைந்த மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். இந்த தாக்குதலுக்கு பின் தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராக பதவியேற்றார். சம்பவம் நடந்து 17 ஆண்டுகளான நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஏன் தாக்குதலை நடத்தவில்லை என்பது குறித்து சிதம்பரம் தற்போது விளக்கம் அளித்துள்ளார். ஆங்கில செய்தி சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்தன. டெல்லிக்கு வந்த அன்றைய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் காண்டலீசா ரைஸ் என்னையும் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கையும் சந்தித்து தயவு செய்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இது பற்றி அரசு முடிவெடுக்கும் என்று அவரிடம் கூறினேன். ஆனால் பாகிஸ்தானுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் இருந்தது. ராணுவ நடவடிக்கை தொடர்பாக மன்மோகன் சிங் அதிகாரிகளுடன் விவாதித்தார். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நீண்ட பேச்சுவார்த்தை நடந்தது. இறுதியில் வெளியுறவு அமைச்சு மற்றும் வெளியுறவு சேவை கேட்டுக் கொண்டதால் பதிலடி கொடுக்க வேண்டாம் என்ற முடிவு செய்யப்பட்டது என்று அவர் கூறினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் வாங்குவோர் விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வெளிநாட்டு அதிகாரத்தில் 26/11 தாக்குதலின் அரசு தவறாக கையாண்டது தொடர்பாக ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரிந்ததை 17 வருடங்களுக்கு பின்னர் சிதம்பரம் ஒப்புக்கொண்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டம் நடத்தியோர் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள். இதில் 2 பேர் பலியானார்கள், 22 பேர் காயமடைந்தனர். நாடு பிரிவினையின் போது ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதியை உரிமம் கொண்டாடி பாகிஸ்தான் ஆக்கிரமித்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள பகுதியை மீட்பதற்கான முயற்சிகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இதற்கிடையே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்களும் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவுடன் இணைவதாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். இதை வலியுறுத்தி பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக அடிக்கடி போராட்டங்களும் நடந்து வருகின்றன. வளர்ச்சி பணிகளில் உட்பட்டவற்றில் தாங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நேபாளத்தில் சமூக ஊடகங்கள் மீதான தடை, அரசியல்வாதிகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு ஆகியவற்றுக்கு எதிராக இளம் தலைமுறையினர் சமீபத்தில் போராட்டத்தில் குதித்தனர். அப்போது பெருமளவு வன்முறைகள் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தின் போது நாடு முழுவதும் உள்ள சிறைகளிலிருந்து 14,558 கைதிகள் தப்பிச் சென்றனர். அப்போது பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் 10 கைதிகள் இறந்தனர். தப்பி சென்றவர்களில் 7,700க்கும் மேற்பட்ட கைதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேஜஸ் MK-1A இலகு தாக்குதல் விமானம் LCAக்கான 4வது ஜெனரல் எலக்ட்ரிக் GE F404 என்ஜின் டெலிவரிக்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL தற்போது காத்திருக்கின்றது. என்ஜின் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாத தொடக்கத்தில் HAL 3வது என்ஜினை பெற்றது. ஆனால் 4வது யூனிட் இன்னமும் வரவில்லை. முதல் 2 தேஜஸ் MK-1A விமானங்கள் இந்த மாதம் இந்திய விமானப்படை IAF-இடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு போர் விமானம் ஏற்கனவே டெலிவரிக்கு தயாராக உள்ளது. விமானங்களை உரிய நேரத்தில் இந்திய விமானப்படைக்கு கொடுப்பதை பாதிக்கும் அமெரிக்க என்ஜின் ஏற்றுமதிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக தேஜஸ் MK-1A விமானத்தின் உற்பத்தி சில பின்னடைவுகளை கண்டுள்ளது. இந்த தாமதங்கள் இருந்த போதிலும் உற்பத்தி வரிசை உறுதியான நிலையில் இருப்பதாக HAL உறுதிப்படுத்தியது. மேலும் 10 விமானங்கள் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டு சோதிக்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் அமெரிக்காவிலிருந்து GE F404 என்ஜின் வருகைக்காக காத்திருக்க வேண்டியுள்ளது.
ஒப்பந்த அடிப்படையில் 97 கூடுதல் தேஜஸ் MK1A-களுக்கு தேவையான 113 GE-F404 என்ஜின்களுக்கான பெரிய அளவிலான ஒப்பந்தம் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. விலை பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது விரைவில் நடைபெறும் என்றும் கூறப்பட்டது. ஒருவேளை இந்த மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வாங்குதல் ஒப்பந்தம் 2030களின் முற்பகுதி வரை நீடித்த உற்பத்தி மற்றும் விநியோகத்தை ஆதரிக்க வேண்டும். தேஜஸ் MK1A விமானம் டிஜிட்டல் ஃபிளைவயர் விமான கட்டுப்பாட்டு கணினி உட்பட குறிப்பிடத்தக்க மேம்படுத்தல்களுடன் வருகின்றது. அதன் முக்கியமான ஆயுத ஒருங்கிணைப்பு சோதனைகளை முடித்துள்ளது. இந்த சோதனைகள் உள்நாட்டு ஆஸ்ட்ரா மற்றும் பிரிட்டிஷ் ஆஸ்ட்ராம் உட்பட விமான ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதித்தன. இந்த சோதனைகள் விமானத்தின் முக்கியமான ஆயுத அமைப்பு இணக்கத்தன்மையினை உறுதிப்படுத்துகிறது. அமெரிக்காவிலிருந்து என்ஜின் வருவது தாமதமானால் விமானம் கொடுப்பதும் தாமதமாகும். அடுத்த தேஜஸ் MK2 தயாரிப்பு தொடங்கப்பட வேண்டும். இது மிகவும் சக்தி வாய்ந்த GE-F414 என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது. 10 என்ஜின்கள் GE-F414 ஏற்கனவே HAL-ஆல் பெறப்பட்டுள்ளன. MK2 திட்டம் 2027ஆம் ஆண்டு முதல் வெளியீட்டு தேதியுடன் முன்னேறி வருகின்றது. HAL 2029ஆம் ஆண்டுக்குள் 83 தேஜஸ் MK1A விமானங்களை வழங்க உறுதி பூண்டுள்ளது. இருப்பினும் இந்த திட்டம் அசல் காலக்கெடுவுடன் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 4 காலாண்டுக்குள் தாமதத்தை சந்தித்துள்ளது. 97 MK1A போர் விமானங்களுக்கான புதிய ஆர்டர் செப்டம்பர் 25ஆம் தேதி கையெழுத்தானது. 2027, 2028 முதல் 2033-34 வரை விநியோகங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. என்ஜின் விநியோக சங்கிலி தொடர்ந்தும் சவால்களை ஏற்படுத்தினாலும் HAL-இன் தயாரிப்பு மற்றும் தொடர்ச்சியான உற்பத்தி முயற்சிகள் IAF-இன் அவசர செயற்பாட்டு தேவைகளை நிறைவேற்றுவதில் நிலையான முன்னேற்றத்தை குறிக்கின்றன.